லவ் இஸ் கிரேட். என்னடா நக்கலா சிரிக்கிற? நீ லக்கிடா, நீ லவ்ல ஜெயிச்சிட்ட. ஆனா எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது கிடையாது. சில பொண்ணுங்க லவ் பண்ற மாதிரி நடிச்சு அந்த பையனை எப்படியெல்லாம் நம்ப வைக்கணுமோ அப்படியெல்லாம் நம்ப வச்சு இனிமே வாழ்க்கையில அந்த பொண்ணை தவிர வேற எதுவுமே வேண்டான்னு அந்த பையன் ஒரு கற்பனையில இருக்கும்போது அவனோட காதலையும் இதயத்தையும் காலடியில போட்டு மெதிப்பாருங்கடா. அது கூட பரவாயில்லடா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எதிரில் வந்து நிற்கும் போது தான் செத்தரலாமான்னு தோணுது மச்சான். என்னை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட அனுபவிக்கிற துக்கம் தாண்டா ரொம்ப அதிகம். ஏன் நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? பண்ண ஆனா இப்ப இல்லை. பேசிக்கலாம் மாயா. ஹேய், இப்போ எதுக்குடி அழுதுட்டு இருக்க? என்ன நடந்ததுன்னு அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான். அவனா இருக்கவே சும்மா விட்டான். நானா இருந்தா கொண்டு இருப்பேன். ஏய் நிறுத்துடா, விஷயத்தை ஃபுல்லா தெரிஞ்சுக்காம ஒளராத. இதேதான் அவன் செய்யற தப்பு. டேய், நாங்களாம் சேர்ந்து அவனை கலாச்சது உண்மைதான்டா. ஆனா அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அப்ப இவ்வளவு நாளா பேசினது பழகினது போதும். ஏன் நீ மட்டும் எல்லாரோடையும் விளையாடுவ, நான் கூட விளையாடக்கூடாதா? இதுக்கே எப்படின்னா எப்படி? உள்ளவா, இன்னும் பெரிய ஷாக் இருக்கு. ஹே गाइस, கம் ஆன், கம் கம். சூப்பர்பா இருக்குல்ல? What is this Maya? I love Hriday. ஆரம்பத்துல விளையாட்டுக்குன்னு சொன்ன. ஆமா, அவன் எல்லாரோடையும் விளையாடுற மாதிரியே நானும் அவனோட விளையாடணும்னு நினைச்சேன். ஆனா ஃபுட்பால் கிரவுண்ட்ல அவனுக்கு வந்த அதே ஃபீலிங் தான் எனக்கும் வந்துச்சு. ஆனா நான் இது வரைக்கும் அவன்கிட்ட சொல்லல. இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்லலான்னு தான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷாக் கொடுக்கலான்னு தான் வெளியில அப்படி சொன்னேன். நோ, ஏய் பாவண்டா, அவன் வெளியில மூட் அவுட் ஆயிட்டு உட்கார்ந்திருப்பான். போய் கூட்டிட்டு வரியா? கூட்டிட்டு வரேன். ஹிருதய், ஹிருதய், ஹிருதய். என்னடா ஆச்சு? அவனை காணோம்டா. போயிட்டான் போல இருக்கு. ஃபோன் பண்றா. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான்டா. அவனை பத்தி தெரிஞ்சுக்க எவ்வளவு ட்ரை பண்ணோம். ஆனா எங்களால முடியல. எக்ஸாம் வந்தது, அதுக்கும் அவன் வரல. காலேஜுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்னு மாயாவும் போயிட்டா. 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்தா. அப்பவும் அவனை மறக்கல. உன் கல்யாணத்துக்கு அவன் கண்டிப்பா வருவான்னு தெரியும்டா. அவங்க பெரியறதுக்கு நாங்களும் ஒரு காரணம். அவங்கள நாங்களே ஒன்று சேர்க்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இது முதலே சொல்லியிருக்கலாம்ல. நாங்க இங்க வந்ததை மட்டும் சொல்ல வேணாம்னு சொன்னீங்க. அதை விட இப்போ என்ன பண்ணலாம்? அவன் எங்க கூட பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். டேய், நான் தான் இருக்கேன்ல. அவசரப்பட்டா அவன் ஓடிடுவான். மெதுவாக தான் அவனை நம்ம ரூட்டுக்கு கொண்டு வரணும். மாயா, நீ கவலைப்படாத. உங்க 2 பேரையும் நாங்க சேர்த்து வைக்கிறோம். நாங்க தான் இருக்கோம்ல. டேய், எங்கடா போயிருந்த? உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். எங்க மாமனோட ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. நீ வா, நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஓகே. आइए आइए साहब, थैंक यू सो मच. நீங்க எதுக்கு ஹோட்டல்ல தங்குது? வீட்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கு. பேட்டி நமஸ்தே போல். நமஸ்தே அங்கிள், இவன் தான் என் ஃப்ரெண்டு ஹிருதய். சென்னையில இருந்து வந்திருக்கான். தாத்தாண்டா ருத்ரமூர்த்தி, சென்னையில ஜெனரல் மேனேஜரா இருக்காரு. சார், இவன் கூட சென்னையில தான் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கான். இவன் பாஸ் இருக்காரு, சரியான குடாக்கா. லீவ் கேட்டா கூட கொடுக்க மாட்டானா. ரொம்ப ஸ்ட்ரிக்டா. இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சார். ஹார்ட் ஒர்க்கர். இந்த போய் பித்தலாட்டம் எதுவும் கிடையாது. பார்த்தாலே தெரியும். சார்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச முடியுமா? தாராளமா. டேய் போடா. டேய், என்னையே முட்டாளாக்கிட்டல நீ? இல்ல சார். டேய், உன் ஃப்ரெண்டு கல்யாணம் சொல்லியிருந்தா கூட நான் லீவ் கொடுத்து அமைச்சிருப்பேன். இல்லாத அத்தைக்கு பைத்தியம் வேற சொல்லி. சார், சத்தியமா அத்தை இருக்காங்க சார். நிஜமாவே அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி. நிறுத்துறா சார், என்ன நம்புங்க சார். யார் ஒண்ணு? நீ சென்னைக்கு வா, உன் சீட்டை டர்ன்னு கிடைக்கிறேன். போங்க சார். என் கஷ்டம் உங்களுக்கு புரியாது சார்.
புத்தி சரியில்லாத என் அத்தைய இந்த மாதிரி ஒரு பப்ளிக் கேதரிங்க்கு கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு சேஞ்சா இருக்குமே தான் இங்க கூட்டிட்டு வந்தா சார். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார். ஓ அதுக்காகத்தான் நீ. ஆமா சார். சாரிப்பா, உன்னை நான் தப்பா புரிஞ்சுட்டேன். பரவாயில்ல சார். சரி வா, அத்தையை பார்க்கலாம். சார் அப்படிலாம் பார்க்க முடியாது சார். ஏன்? அத்தை தூங்குறாங்க சார். அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாம நைஸா போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தை தூங்கும் போது எங்க மாமாவே பார்த்தது இல்ல. நீங்க எப்படி? கரெக்ட். நம்ம கல்ச்சர் பிரகாரம் யாரையும் தூங்கும் போது பார்க்க கூடாது. நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது முன்னாடி உங்க அத்தையை நான் பார்த்துறேன். அப்ப முடிச்சிருப்பாங்கல்ல? வேலை போச்சு. அவனை யாரா இங்க வர சொன்னாங்க? ஏன் மாமனாரு? டேய், ஐயோ நான் இப்பவே கிளம்பிடுறேன்டா. ஏன்டா? அத்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு அப்புறம் சொல்லிக்கிறேன். டேய் நில்டா. எப்ப பார்த்தாலும் கிளம்புறேன்ட்டு. இப்ப என்ன, உனக்கு ஒரு அத்தை வேணும் அவ்வளவுதானே? உனக்கு வேலை போக கூடாது, எனக்கு என் கல்யாணத்துல நீ இருக்கணும். நாளைக்கு காலைல அத்தை வருவாங்கடா. எப்படிடா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நாளைக்கு நீங்க 2 பேரும் ஒரு அத்தையோட இங்க வரீங்க. மச்சான், நாளைக்குள்ள உன் அத்தை பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லு. நைட்டோட நைட்டா கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு அடிங்க. வந்துடுறேன். பைத்தியக்கார அத்தைக்கு நான் எங்கடா போவேன்? இருதையும் மாயாவையும் சேர்த்து வைக்கணுமா வேணாமா? அதுக்கு தானே கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். அப்படி சேர்த்து வைக்கிறேன்னா அவன் உங்ககிட்ட பேசியே ஆகணும். முதல்ல ஒரு அத்தையை ரெடி பண்ணுங்க, அவனை நான் உங்ககிட்ட பேச வைக்கிறேன். அண்ணா, ஆப்பிள் தின்ட்டு முகம் அந்தங்காயி ஹீரோலாக விட்டேன். நீ என்ன சாப்பிட்டாலும் இப்படி தாண்டா இருப்ப. கலரா இது. போன் அடிக்குது. மீனாக்கா అక్క చెప్పక్క ఎక్కడ్రా చచ్చిపోయావు? காலையில காரைக்கால்ல இறங்கி நாஸ்தா கூட துண்ணாம கோயில் வாசலாண்ட காத்துன்னு இருக்கிறேன். எங்கடா போட்டீங்க? அக்கா திட்டாதக்கா, நாமெல்லாம் ஒரே கேங்குன்னு ఎవరికి తెలియకూడదు. நாங்க முன்னாடி வந்துட்டோம், நீ தனிகறா. ఎక్కడికి రావాలి? கான்டிலால் எஸ்டேட் அப்படின்னு யாரு கேட்டான்னு சொல்லுவாங்க, உடனே வந்துரு. ஓ, இன்னொரு மேட்ரு, நீ ஹிந்தி, தமிழ், கன்னடா, இங்கிலீஷ் எல்லாம் கலந்து ஆக்டிங் சூப்பரா பண்ணணும். ஆக்டிங் గురించి నాకే சொல்லி தரியா? ஏய், நான் మాత్ర సినిమాల சேர்ந்திருந்தேன்னு వెయ్యే ఒక్క కథనాగి కూడా నా పక్కన రాదు. కుష్బు అంతా పుష్పాలమైపోతుంది. రే పెట్రా ఫోన్, దొంగ నా కొడుక. ஏய், என்ன? நீங்க ஆக்ட்ரஸா? அப்படியும் சொல்லலாம். ஒரு ரோல் இருக்கு, பண்றீங்களா? என்ன ரோலு? படத்துலலாம் இல்ல, ஒரு கல்யாண வீட்டுல 2 நாளைக்கு அத்தையா நடிக்கணும். பணம் தரோம். எவ்வளவு? 30,000. பார்த்தாதுப்பா. அதுக்கு மேல காசு இல்லக்கா. காந்திலால் எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட், அங்க ஒரு சேட்டு கல்யாணம், அதுல 2 நாள் அத்தையா நடிக்கணும். குஸ்கா சாப்பிடவன் தட்டுல கோழிக்கால் விழுந்த மாதிரி விட்டுருவனா? அமைச்சிடுறேன். சரிப்பா. பைத்தியக்கார அத்தையா நடிக்கணும். நடிப்பாங்களா? நடிக்கணும். இது ஓகேவா? ஐயா இப்படி இல்லைங்க, அந்த கேரக்டரோட புருஷன் செத்து போயிட்டாரு. அவர் பக்கத்துல இருக்கிறதா நினைச்சு இவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஓ, அதுவா? ஏண்டா சரி வருமா? வரணும். హాయ్ బాయ్స్, ஆ? ఇక్కడ చూడు, ఇది ఓకే. ஓகே. కవలయపడాதீங்க. యాక్టింగ్ பார்த்து యాక్టర్స్ మర్చిపోతారు. కరుంబు తిన్న కూలియా? வீடு எப்படி இருக்கு? வீடு உண்டா? அப்ப மூட்டுவா. நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்டா சார்? நேரா போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அங்க டைனிங் ரூம். டைனிங் ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அத்தை எங்க? ஐயோ எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. அத்தை இல்ல சார். அத்தை இல்லையா? எங்க போயிருக்காங்க? இல்ல சார், அது டேய், வாக்கிங் போயிருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதானடா? வாக்கிங் போயிருக்காங்களா? அத சொல்றதுக்கு இவன் ஏன் இவ்வளவு தயங்குறான்? அதானே. அதோ இருக்கானே, அவன் தான் ஹிருதய், உங்க மருமக பையன். இப்ப பாருங்க என் பெர்ஃபார்மன்ஸ். மருமகனே, மருமகனே, ஐயோ ஐயோ எ ராசா. காலையில ரூமுக்கு வந்து பார்த்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, நான் உனக்கு அத்தையா பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்பா. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் பண்ண. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அவரா? ஏய், அவன் தான் ஹிருதய். ஓ, சரி சரி. இவங்க யாரு? ஹிருதயோட அத்தை. இல்லையே.
உன்னோட அத்தைன்னு சொல்றாங்க. என்னங்க இருதயத்தோட நண்பர்கள் எல்லாருக்குமே அத்தை தானே? ஏங்க நீங்களும் இருதயத்தோட நண்பரா? என்ன கட்டிப்பிடுவீங்களா? கண்டிப்பா மாட்டேன், தள்ளியே நில்லுங்க. இவர் தான் எங்க கம்பெனி ஜிஎம் மிஸ்டர் ருத்ரமூர்த்தி. ஜிஎம்னா குமாஸ்தாங்களா? ஜெனரல் மேனேஜர். ஐயோ நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். சரி விடுங்க. ஏண்டா அத்தைய பார்த்தா புத்தி சோதனை இல்லாம தெரியலையே, ரொம்ப தெளிவா இருக்காங்களே. இல்ல சார், நிஜமாவே என் அத்தைக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம போச்சு. என்னங்க என்னங்க? உங்களும் இல்லங்க, எங்க வீட்டுக்காரரு. ஏங்க எங்க போயிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? யார்கிட்ட பேசுறீங்க? கமல் கிட்ட. கமல் கிட்டியா? கமலக்கண்ணன் என் புருஷன். நான் செல்லமா இவரை கமல் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். எங்க கமல், இது நம்ம இருதயத்தோட கம்பெனியில வேலை பார்க்கற குமாஸ்தா. ஏங்க கைய கொடுங்களேன். கையையா? திருப்பி கொடுத்துருவாரு. ஐயோ இங்கதான் நிக்கிறாரு, உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரிஞ்ச ஒரே கமல் சினிமாவில் நடிப்பாரு. ஐயோ ஐயோ, இதுக்கு தாங்க இது இன்னும் குமாஸ்தாவாவே இருக்கு. கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. வாங்க நாம ரூமுக்கு போலாம். எழுங்க. அத்தையோட பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. சார், எங்க ஃபேமிலில நாங்க யாரும் அத்தை பேரை சொல்ல மாட்டோம். உங்க பேர் என்னங்க? மீனாட்சி. ஆனா கமல் மட்டும் என்ன மீனா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. நான் எப்படிங்க உங்களுக்கு கூப்பிடுறது? எல்லாரும் மாதிரி வாயாலேயே கூப்பிடுங்களேன். நீங்க வாங்க சார். சாரி சார். தட்ஸ் ஆல் ரைட். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. அத்தை நானு